Okay, so welcome back to Karthik's Gram. இன்னைக்கு நம்ம கூட கார்த்தி ப்ரோ இல்ல. We have a new guest, Sham bro. Welcome to the show. Sridhar sir, what was that from Dasun Shanaka, ஸ்ரீலங்கா ஹோம்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில ஃபைட் பண்ணியும் வெண்ட் இன் வெயின்னு சொல்லாமா? பாகிஸ்தான் சான்ஸ் ஸ்டில் நாட் த்ரூ. ஸோ வாட் யூ திங்க்? இனிஷியல் தாட் சொல்லிடுங்க ஸ்ரீதர் சார், அதுக்கப்புறம் ஷாம் ப்ரோட்ட வருவோம். இட் வாஸ் அ கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட் இன் நட்ஷல் இஃப் யூ சி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் முதல்ல கணிச்சோம்ல, அதாவது 13 ஓவரில் அடிக்கணும் 65 ரன் டிஃபென்ஸ் வின் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. பட் பாகிஸ்தான் தே ட்ரைட் தர் லெவல் பெஸ்ட். பட் ஏன்னா ஸ்ரீலங்கா ஏன்த்துக்கு டாஸ் வின் பண்ணிக்கு அவங்கள ஆட வச்சாங்கன்னு புரியல எனக்கு. எனிவே டன் அண்ட் டஸ்டட் நவ். பட் போத் டீம்ஸ் பிளேட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆடினாங்க. ஷனக்கா இன்னிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அடிச்ச அடிலாம் மரண அடி. 2 பால் மிஸ் பண்ணது வந்து ஒரு பயங்கர வின்னிங் வின்னிங் நாக் வெரி ஈஸிலி. ஐ டோன்ட் நோ ஹவு இட் டிட்ன்ட் கனெக்ட் த லாஸ்ட் 2. ஸ்ரீலங்கா டு தேர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன நல்லா விளையாண்டாங்கன்னா ஐ வொன்ட் அக்ரி. ஓகே பேட்டிங் அதுக்கப்புறம் ஓகே, பட் பேட்டிங் கடைசியில இல்ல அவங்க அக்ரெசிவ் இன்டென்ட் இருந்தா தான் அவங்க நல்லா ஆடுவாங்களே தவிர நீ நார்மலா சொசி ஆனா வேஸ்ட் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ த ஸ்கோர் இஸ் 200 ரன்ஸ் போது யூ ஹேவ் டு கோ ஆல் அவுட். That's the only way you can finish the game. Maybe that second 10 overs the batting was looking bit easier. That's also there. ஒரு ஃபேக்டர் அதுவும் நீ வந்து சொல்லணும். வந்து யூ கான் சே, ஏன்னா எங்கேயோ இருந்த ஸ்கோரை வந்து எங்கேயோ கொண்டு வந்துட்டார் அவரு அடிச்ச அடிக்கு. பட் இஸ் வெரி ஸ்வீட் டைமர் ஆஃப் த பால். வி ஹவ் சீன் லாட் ஆஃப் ஹிஸ் இன்னிங்ஸ். சம் டைம் அகோ இன் UAE ஆல்சோ when they won the cup he played brilliantly as a batsman. So ஆஸ்திரேலியாவோடயுமே ஒரு T20 சீரிஸ் அங்கிள், ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்காலயுமே ஜோஷ் ஹெசல்வுட் எல்லாரையும் போட்டு அடிப்பாரு கடைசியில. ஸ்வீட் டைமிங் வந்து அவருக்கு கிஃப்ட் அவருக்கு ஷனக்காக்கு. ஓகே ஷாம் ப்ரோ உங்க தாட் சொல்லிருங்க. ஹவ் வாஸ் தி மேட்ச்? பாகிஸ்தான் பத்தி பேசிரலாம், சொல்லுங்க. ஒரு டெட் ரப்பர் மேட்ச் ஆக்சுவலா வந்து இந்த மேட்ச்ல வந்து நேத்தாச்சு நியூசிலாந்து டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு சில ஒரு டெட் ரப்பர் மேட்சா போயிருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமா போச்சு. குடோஸ் டு போத் டீம்ஸ். பாகிஸ்தான் 176 ஃபார் நோ லாஸ். 176ல முதல் விக்கெட் விழுது. ஐ வாண்டட் தேம். பட் எப்படி வந்து ஜிம்பாவே போட்டு இந்தியா 40 எடுத்தாங்க சேப்பாக்ல, அந்த மாதிரி ஒரு 220 230 240 போயிருந்தாங்கன்னா கூனோஸ் இப்ப இந்த ஃபைட்டே வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா மைட் பி தேவோட லைக் 10 நிசாங்கா வந்து 3 ஓவர்ல தூக்கிட்டாங்க. தென் கீழே வந்து எல்லாருமே வந்து பால் வரதை விட பேட்டை சுத்திட்டு விக்கெட் விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் கூட பட் அவங்க என்ன பண்ணாங்க, டிபிக்கல் இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் தேடி மாதிரி இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உடஞ்சோடனே எல்லாம் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல விழா மாதிரி டபடா விக்கெட் விட்டாங்க. ஸோ அங்க ஸ்ரீலங்கா மாரல் அட்வான்டேஜ். தென் கமிங் டு த செகண்ட் ஹாஃப், சல்மான் அலி என்ன பண்ணாரு, விக்கெட்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரம்ப் கார்டு எல்லாத்தையும் டப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. உஸ்மான் உங்களுக்கு வந்து உஸ்மான் கான் வந்து லோவர் டவுன் ஆட வச்சதாலும் சரி, இல்ல தாரிக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதாலும் சரி, இல்ல அப்ரார் அஹமதை யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணதாலும் சரி, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்துன்னு பார்த்தாரு. பட் ஆனா 8 ரன் கிட்ட கொடுத்து வச்சிட்டாரு. தென் செகண்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி டியூ வந்ததுக்கு அப்புறம் பால் ஈஸியா வந்துருச்சு. இவங்களுடைய ட்ரம்ப் கார்டு போலர்ஸ் கேல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 20 மேட்ச் 24 மேட்ச் கழிச்சு தாரிக் வந்து அவருக்கு வந்து விக்கெட் இல்லாம வந்து போகுது. அவர் விக்கெட் இல்லாம போறாரு. நீங்க அவரைத்தான் வந்து மிஸ்ட்ரி வெப்பன், அவர் அப்படி திருப்பாரு இப்படி திருப்பாரு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அடிச்சு காமிச்சிட்டாங்க. அண்ட் அந்த பக்கம் ரத்னாயகி அவங்களோட இன்னிங்ஸ் வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் போயிட்டாரு. சரித் அஸ்லாங்கா அவுட் ஆயிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க எல்லாம் போன போது சின்ன பையன் இந்த வேர்ல்டு கப்ல இப்பதான் வந்து தன்னுடைய மார்க்கை வந்து கொண்டு வரான். பண்ணிட்டு போயிட்டான். வெரி 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 மச் ஒன் ஃபார் த ஃபியூச்சர். ஃபியூச்சருக்கு வந்து 10 நிமிஷம் ரத்னாகி இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனா வந்து பார்க்கப்படும். அண்ட் டாஸ் அப்பே சொல்லிட்டாங்க ஆஞ்சலோ மேத்யூஸ் பாட்டா விக்கெட் ஒண்ணுமே கிடையாதுன்னு. அந்த விக்கெட்லயும் கடைசி வரைக்கும் வந்து போராடினாரு ஷனக்கா. ஹேட்ஸ் ஆஃப். ஒரு கேப்டன் எப்படி லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இருக்கணும்னு சொல்லி காமிச்சாரு. ஆட்ஸ் ஒரு அகேன்ஸ்ட் இட், இருந்தாலும் அடிக்கிறது அடிச்சாப்ல. பிரீமியம் ஃபாஸ்ட் பாலர் இதா இருந்தாலும் அடிச்சு முடிச்சிட்டாப்ல. ஃபுல் கிரெடிட் டு போத் டீம்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க 2 பேருமே வெளில போறாங்க. பாகிஸ்தான் தொடர்ச்சியா 5வது 4வது ஒயிட் பால் டோர்னமெண்ட்ல வெளில போறாங்கன்னு நினைக்கிறேன். 23 வேர்ல்டு கப்ல உள்ள போல.
2024லயும் உள்ள வரல, 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலும் ஒன்றும் பண்ணல. இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்லயும் வந்து நாக் அவுட் ஸ்டேஜுக்குள்ளே வரல. Too many Okay, so two. they are making. That's another problem. There's no continuity and இன்னைக்கு ஆன டீம் தான் உங்களுக்கு கரெக்ட் டீம் ஃபார் T20 ஆக்சுவலி ஓப்பனிங் பேட்டிங் எல்லாமே. True that, sir. True that, sir. இல்ல True that, அதான் sir. அதான் 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 uncle. அதை பத்தி வரப்போ ஐ ஹேவ் டூ கொஸ்டின்ஸ் அங்கிள். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபக்கர் ஜமான் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர், வெதர் ஹி பெர்ஃபார்ம்ஸ் ஆர் நாட், ஹி இஸ் டெஃபினெட்லி இன்டிமிடேட்டிங் அண்ட் இஸ் ஆல் இஸ் ஷாட்ஸ் ஹேஸ் தட் பவர் வாட் பாகிஸ்தான் ஆர் மிஸ்ஸிங் ஆல் தீஸ் டேஸ். இல்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பவர், அந்த ஒரு இன்டிமிடேட்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஹவு டிட் யூ டிராப் ஃபக்கர் ஜமான் ஆர் யூனோ ஃபக்கர் ஜமான் என்ன ஒளிச்சு வச்சிங்களா? இல்லை எனக்கு புரியல. பாபர் அசம் வாட் ரோல் டஸ் ஹி பிளே இன் த டீம்? இஃப் யூ கேன் டிராப் ஃபக்கர் ஜமான், எனக்கு புரியல how does that make sense னு. that is a very very big flaw what Pakistan made all these days. yes, இன்னைக்கு flat pitch தான் அடிச்சார்னு என்ன வேணா சொன்னா கூட ஃபக்கர் ஜமான் is definitely threatening. he can change the game on his given day. so வந்து அந்த டிசிஷனுக்கு I am completely against it. and second thing வந்து when Pakistan were batting, ஸ்ரீலங்கா அந்த கேட்ச் டிராப் பண்றப்போ அவர் வந்து பவுண்டரியில சிக்ஸ் விடுறப்பலாம் வந்து many of us were saying வந்து ஸ்ரீலங்கா வேணும்னே வந்து அவங்க ஊர்ல வந்து மேட்ச் ஹோஸ்ட் பண்றதுக்காக தோக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் சோஷியல் மீடியால. how do you think that is that fair uncle to make such comments? It's not like that actually. Only comment we can say is that if they were really serious, they would have batted first. But அவங்க என்ன பார்த்தாங்க, they know the conditions and also they are probably wary of the due factor which was very much there. So their call was right. Only thing, they didn't bowl well properly in the initial phase. And to your point, ஃபக்கர் ஜமான் பாவம் அவர் வந்து நல்ல பிளேயர். பாலிடிக்ஸ் தான் பாகிஸ்தான்ல ஒன்றும் தெரியும்ல. நல்ல 11 ஆட வைக்க மாட்டாங்க. கடைசியில் ஃபிளைட் பிடிக்கும் போது அந்த 11 செட் பண்ணிட்டு போவாங்க. திரும்பி எடுக்கும் போது ஏதோ எடுப்பாங்க. இது வந்து இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராப்ளம் ஃபார் பாகிஸ்தான் ஃபார் more than 20 years. You just look at the historical thing. It's always a problem for them. I don't know. They don't get at the set 11. கேப்டன் சொல்றது தான் அவங்களுக்கு. கேப்டன் என்ன சொல்றாலோ அப்படியே போவாங்களே தவிர இது வந்து கரெக்டு, இதுதான் கரெக்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து திங்க் பண்ணவும் மாட்டாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம். அவங்க வாசிம் அக்ரம் வந்து முதல் மேட்ச் பொறுமைன்னு இருக்காரு அவர். வாசிம் அக்ரம் என்ன பண்ணுவ நீ? ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ அப்படியே ஃபக்கர் ஜமான் பத்தி பேசுறப்போ அந்த அதர் ஹேண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வாஸ் வெரி எலகண்ட். நல்ல டிரைவ்லாம் வாஸ் குட். அந்த கட் ஷாட்டுமே வாஸ் வெரி மச் கனெக்டிங் டு தி பேட். ஸோ ஆப்வியஸா அவருக்குமே நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆனவங்க. வெல் மேட் செஞ்சுரி டுடே. கிரேட் ஃப்ரம் ஃபரான். He played really well actually. சொல்லுங்க ஷாம் ப்ரோ. ஆக்சுவலா வந்து நிறைய சைட்ஸ் தான் ஃபர்ஹான் வந்து ட்ரால் பண்ணாங்க. இந்த ஏசியா கப்ல அந்த 3 6 அடிச்சுட்டு பும்ராக்கு அடிச்சுட்டு பயங்கரமா டாக்குமெண்ட்ரி கிரியேட் பண்ணாரு போனாலும் எல்லாம் சொன்னாங்க. பட் அந்த ட்ரால்ஸ் எல்லாம் தாண்டி the only team against whom he didn't perform was only against India. India got the better of him, or the moment got better of him. அவங்க எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க ஹார்சஸ் கோர்ஸ்ல கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அழகா அன்னைக்கு அவங்க டாஸ் ஜெயிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 150 இல்ல 160 வந்தாலும் இந்தியா கொஞ்சம் திணறிக்கலாம். ஏன்னா கொலம்போ பிச்சா தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நமக்கு உள்ள விட்டு மேட்சை மொத்தமா கிளாஸ் பண்ணி விட்டாங்க. அந்த மேட்சை தவிர்த்து எல்லா மேட்ச்லயும் தனியாலாம் வந்து அவர் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானோட இந்த என்டையர் டோர்னமெண்ட்லயும் கிட்டத்தட்ட 40 or 45% ஆஃப் த ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மனுஷன் டீமோட ரன்ல 40-45% ஆடுறதுனா நம்ம 90s கிரிக்கெட்டோட சரி. 90s யாராவது ஒருத்தர் நிப்பாங்க, டீமுக்கு ஒருத்தர் நிப்பாரு. ஆஸ்திரேலியானா மார்க்கோ நிப்பாரு, வெஸ்ட் இண்டீஸா லாரா, இந்தியானா சச்சின், பாகிஸ்தானா சயித் அன்வர் விட்டா இன்சாம் யாராவது ஒருத்தர் நின்று ஆடுறதெல்லாம் பார்த்தோம். லேட்டரா வந்து ஒவ்வொரு ரோல்ஸ் வந்துச்சு. ஆங்கரிங் ரோலு, பினிஷர் ரோலு நிறைய வர ஆரம்பிச்சது. பட் பாகிஸ்தான்ல இன்னுமே அவங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு பின்னாடி தான் அவங்க கிரிக்கெட் ஆடுறாங்கிறது நல்ல சாட்சி. இவ்வளவு வருஷமா ஆட்டாங்க வேர்ல்டு கப்ல. இன்னைக்குதான் முதல்ல 200 போஸ்ட் பண்ணிருக்காங்க. T20ல உங்களுக்கு வந்து 200 ஐடியல் ஸ்கோருங்கிறது எப்பயோ நம்ம லீக்ல அடிச்சு தள்ளி வர ஆரம்பிச்சாச்சு. ஆனா இப்பதான் வந்து கொண்டு வராங்க. நம்ம 200 அடிக்கே வராங்க. 20 வருஷம் அது 2007 கனெக்ட் பண்ணா கூட ஆல்மோஸ்ட் 20 வருஷமா ஆடிட்டு இருக்கு அபிஷியலா பாத்தீங்கன்னா. சோ அந்த இப்போ வந்து ஃபர்ஹான் சொன்னாரு நான் டொமஸ்டிக்ல நல்லா ஆடி இருக்கேன். டொமஸ்டிக்ல நல்லா ஆடி பிஎஸ்எல்லையும் தொடர்ச்சி நான் ரன் கொண்டு வந்திருந்தேன். அங்கதான் இங்க வந்து குவாஜா நஃபை சூப்பரான ஒரு டேலண்ட். ஆனா என்ன பண்ணீங்க, பாபர் அசம் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டுக்கு பார்த்து குவாஜா நஃபை உள்ள உட்கார வச்சீங்க. அந்த பையன் அட்லீஸ்ட் சின்ன ரேங்க் டீம் கூட ஆட வச்சிருந்தா அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சி மைண்ட் பி ஆச்சு. நேற்று ரேஹான் அஹமத் எப்படி அடிச்சாரு? நல்ல எக்ஸாம்பிள் ரேஹான் அஹமத் ஒரு சும்மா ஒரு போலர் தான், ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணாரு கிளென் பிலிப்ஸ். பிக் பேஷ் யாரா பார்த்துதான் தெரியும். ரேஹான் அஹமத் ஓபன்ஸ் ஃபார் இஸ் பிக் பேஷ் டீம் ஒன்ஸ் ஆர் சம்திங். கிளீன் ஹிட்டர், 22 ரன் ஒரு ஓவர்ல முடிஞ்சது, மேட்ச் காலி நியூசிலாந்துக்கு.
ஸோ ஏதோ ஒரு மேட்ச்ல அந்த ஜெயின் கில்லர் இருப்பார்ல குவாஜானா 5, நீங்க இன்னும் வந்து அந்த ஒரு பிராண்டு பாபர் கிங் பாப்ஸி அப்படின்னு கொண்டு போனீங்க, என்ன ஆச்சு? டீம் கொலாஸ் ஆச்சு. சைம் அயூப் நம்பர் 1 T20 ஆல்ரவுண்டர்னு சொன்னீங்க, அவர் போலிங் போட்டா பேட்டிங் வராது, பேட்டிங் போட்டா போலிங் வராது. ஷதாப் கான் டோட்டலா விட்டாரு, போலிங் போடுறதே மறந்துட்டாரு, பேட்டிங் சூப்பரா போடுறாரு. ஷம்சாதா ஃபர்ஹான் அடுத்து பாகிஸ்தானுக்கு அதிகமா ரன் கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா ஷதாப் கான். இந்த விஷயத்த வேணா அவருடைய மாமனார் வந்து சக்லைன் முஸ்தாக் பெருமையா சொல்லலாம், ஆனா சக்லைன் முஸ்தாக் அவர் ஸ்பின்னருங்கிறத ஒத்துக்கவே மாட்டாரு. ஸோ டீமே வந்து அந்த காம்பினேஷன் வைஸ் வந்து நம்ம சார் சொன்ன ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி தான், ஒன்னே முன்னாள் கிரிக்கெட்டர் பேரையும் கேட்க மாட்டீங்க, செலக்டர்ஸையும் கரெக்டா செலக்ட் பண்ண மாட்டீங்க, கோச்சையும் ஸ்ட்ராட்டஜி பண்ண விட மாட்டீங்க. இப்போ எல்லா டீம் மேட்ச் ஆடுது, எந்த மேட்சுக்காச்சு அவங்க சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் வந்து உட்காந்து டீமோட டிஸ்கஸ் பண்ணி பாத்தீங்களா? கிடையாது. அவங்க ஆளுக்கு வந்து பண்ண சைம் அவர் வந்து ஏஷியா கப் நக்வி அவர் வந்து இந்தியா மேட்ச் முன்னாடி உட்காந்து பார்த்து பேசிட்டு போனாரு. உங்களுக்கு ஒரு டீமோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா எல்லா மேட்சும் டிராவல் பண்ணுங்க, அந்த மொரால் பூஸ்டர் கொடுங்க. திடீர்னு நீங்களே வந்து ஒரு மேட்சுக்கு வந்து ப்ரெஷர் அப்படியா இப்படி நீங்க முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு மேட்ச் இந்தியா கூட அடிச்சு அந்த நெட் ரன் அடி வாங்கினதுல அங்க விழுந்தவங்க தான் அடுத்த டாப் நேஷன்கள் எங்கேயும் வரல. இங்கிலாந்து கூட புட் அப் ஃபைட். எனி டீம் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணியிருந்தா ஹாரி புரூக்கை மட்டும் எப்படி ஆப்போசிட்ல நிக்க வச்சுட்டு மத்த ஆளுங்களை காலி பண்ணி ஆப்போனன்ட் விக்கெட் தூக்கிருக்கலாம். கரெக்டா? நீங்க அவ்வளவு பெரிய போலர் பிரீமியம் டீம் அது இதுன்னு சொல்றீங்க, ஹாரி புரூக் இந்த பக்கம் தள்ளிட்டு ஆப்போனன்ட்ல காலி பண்ணிருக்கலாம்ல, அதை விட்டாங்க. இன்னைக்கு 147 ஆகிட்டு அதையும் அடிக்க விட்டாங்க. என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்றது இல்ல பாகிஸ்தானுக்கு. அங்கிள் அப்படியே பாகிஸ்தான் பத்தி பேசுறப்போ ஹேவ் another டவுட் அங்கிள். இப்போ நம்ம we all have a soft corner for ஸ்ரீலங்கான்னு வச்சுப்போமே, பட் அட் சேம் டைம் ஸ்ரீலங்கா ஆர் ஆல்சோ அண்டர் பெர்ஃபார்மிங் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். அவங்க கடைசியா எதுவுமே கிரேட் சக்சஸ் பார்க்கல. அட் த சேம் டைம் இந்த டோர்னமெண்ட் வந்தா கூட they defeated a giant like ஆஸ்திரேலியா and then கம்ப்ளீட்டா they lost everything. they lost against ஜிம்பாப்வே. அதுக்கப்புறம் ஓகே தட் வாஸ் டெட் ரப்பர்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் சூப்பர் 8ல they lost all the gamesல, which is not not a good sign going forward தானே. பட் ஓகே ப்ராமிஸ் நீ காட்டினா கூட you can't lose in your home like that ல. கரெக்ட். பட் ஸ்ரீலங்கா ஆன் பேப்பர் நீ பாத்தீங்கன்னாக்க வின் பண்ற மாதிரி ஒரு டீம் இல்ல. அவங்க இவ்வளவு தூரம் வந்தது ஆன் பேப்பர் நீ பார்த்தானாக்க பெர்ஃபார்ம் பண்ற ரத்நாயக எல்லாம் வந்து இப்பதான் 4-5 மேட்ச் தான் ஆடுறாருப்பா. அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல அதுவும் நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த ப்ரெஷர் ஹோம், அதாவது நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்னாக்க ப்ரெஷர் வில் பி மோர். ஆக்சுவலி it's outside means it's not much pressure because expectation may not be there. எல்லாரும் ரோட்ல போறவங்கலாம் வந்து கேட்பான், நீ அடிக்கலாம் நம்ம வின் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. கிரிக்கெட் பாக்குறவன் பார்க்காதவன்லாம் சொல்லுவான். சச்சினே சொல்லிருக்காரு ஒரு வாட்டி வேர்ல்ட் கப் நம்ம நடக்கும்போது எனார்மஸ் ப்ரெஷர் அவருக்கு இந்தியாவில் நடக்கும்போது 2011 எவ்ரிபடி, அதாவது சும்மா தண்ணி கொண்டு கொடுக்குறவன் ஹோட்டல்ல வந்து நம்ம நாளைக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு வரலாம். ஸோ feel that internally like this is very பயங்கர ப்ராப்ளம் அது. ஆக்சுவலா அது ஓவர் கம். அதுவும் புது பிளேயர் இவரு சச்சினுக்கே 2011 இருந்திருக்குனாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் இருக்கும். அதனால் நான் லாஸ்ட் வீக்லேயே பேசினேன் அந்த இதில் ஐசிசி டோர்னமெண்ட் ஒரு ஸ்பாட் லைட் வில் பி தேர். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் பிகாஸ் நமக்கு இங்கே பேசும்போது ஒன்றும் தெரியாது. அந்த லெவல் ஆடிட்டு உள்ள அந்த லெவலில் உள்ள போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாருங்க, அது வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே அங்கிள், அப்படியே நம்ம நேத்து ஓகே சோ ஆல் டன் அண்ட் டஸ்டட். அப்படியே நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது நல்லா படிக்கிற பையன் இந்த எக்ஸாம் ஃபியர்ல என்ன பண்ணுவானா, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஞாபகம் வராது எழுதும் போது, தெரியுமா? அந்த மாதிரி தான் இப்படி கூட சொல்றேன் சார். லோக்கல் இந்த மந்த்லி டெஸ்ட் குவார்டர்லி ஆஃப் எல்லாம் அடிச்சிருவாங்க, ஆனா பப்ளிக்ல வரும்போது அங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. சில பசங்க பாத்தீங்கன்னா இந்த மந்த்லி டெஸ்ட் குவார்டர்லி ஹாஃப் எர்லி எல்லாம் சூப்பரா தட்டிடுவாங்க. நீ தான்டா ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு எல்லா போக்கஸ் வைப்பாங்க. அப்ப பார்த்தா அவன் அங்க படி பப்ளிக்ல அங்கதான் ஃபிளக் ஆவான். அந்த மாதிரி ஃபெயில் ஆயிருக்காங்க ஸ்ரீலங்கா. கிட்ட 10 வருஷம் மேல ஆச்சுல அவங்க உள்ள நாக் அவுட் ஸ்டேஜ் உள்ள போய். பட் ஒண்ணு நீங்க சொல்லணும், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு மொத்தம் இருக்கிற கிரிக்கெட்டர் மொத்தம் 200 கிரிக்கெட் தான் இருப்பாங்க பெருசா. அதுலயே they have bunch of talent. No, I'm just giving you an example. I'm not ridiculing the number of clubs, the number of people playing cricket. Out of that, how many people come to the selection level? It will be probably 100 to 200 maximum. அதுல வர இந்தியாலாம் வச்சுக்கோ 1 லட்சம் பேர் இருக்காங்க எடுக்கிறதுக்கு பொட்டன்ஷியலா. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ அது இருக்கதான் செய்யும். ஓகே அங்கிள், ஸோ அப்படியே நேற்று மேட்ச் பத்தி பேசிடலாம். நேற்று we didn't do a video, ஸோ டெஃபினட்டா வியூவர்ஸ்க்கு வந்து அதை பத்தி பேசிடலாம். நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து, வாட் வாஸ் தட் ஃப்ரம் இங்கிலாந்து அங்கிள்? அவுட் ஆஃப் நோவேர் கடைசியில when people didn't expect them to win,
Great commanding show from Jax and Rihan. But what do you think about New Zealand, Uncle? Was that a satisfying performance other than Glenn Phillips over Tandi? Or you think there are area of concern to improve? And England, Yeah. they are chipping with some heroes. ஏதாச்சும் ஒரு match somebody is playing well. So what do you think about both sides? அப்படியே ஸ்ரீதர் சார் சொல்லிட்டு அப்படியே ஷாம் ப்ரோ சொல்லிருங்க. இந்த ரெண்டு டீம் பத்தி நான் வந்து ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன். லாட் ஆஃப் பீப்புள் டிட் நாட் அக்ரி. ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ you give them a small chance, England or New Zealand, they will perform very well. And they will make less mistakes. Yesterday is the case of who is making the mistake. Yesterday, New Zealand didn't make mistake actually. New Zealand captain made a mistake. ஹென்ரி போட வச்சிருந்தானாக்கா மேட்ச் வின்னு. ஒண்ணுமே சிம்பிள், 2 ஓவர் இருந்தவருக்கு 17 and 19 போட்டு இருந்தாருனாக்கா மேட்ச் ஓவர். அப்பயே 48 ரன் அடிக்க முடியாது 18 பால்ல. பட் பார்ட்னர்ஷிப் பாருங்க, 16 பால் 44. அது வந்து அதாவது கடைசியில் அடிக்கிறதுங்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. இப்போ நம்ம வந்து T20 பார்த்துருக்கோம், இவர் அடிச்சாரு, விராட் கோலி அடிச்சாரு. அது கூட எவ்வளோதுன்னா 4 ஓவரில் 52 அடிச்சாரு. ஃபாக்னர் அடிப்பாரு. ஸோ இது வந்து ஐ ஹவ் நாட் சீன் எனிபடி இன் நாக் அவுட் டோர்னமெண்ட் ஸ்கோரிங் 48 ஆஃப் த லாஸ்ட் 18 பால்ஸ். இட்ஸ் வெரி வெரி ரேர் ஆக்சுவலி. அண்ட் இட்ஸ் பியூர்லி பியூர் அதாவது அலட்சியமா போலிங் போட்டார் அவர் ஃபர்ஸ்ட். he thought that the big boundary அடிக்க மாட்டாங்க விண்டிகேட்லன்னு. இந்த காலத்துல பவர்ஃபுல்லா இருக்காங்க. அடிச்சு போட்டுருணும், அடிச்சு போட்டோம்னா மடக்கி இருப்பாரு, ஒரு ரன் தான் வந்திருக்கும். நீ ஏன் ஃபிளைட் பண்ண? குரூஷியல் பால்னு தெரியும் போது ஃபிளைட் பண்ணவே விடாது. நிறைய பேர் வந்து என்எஸ் தோனி நிறைய பேர் திட்டுவாங்க. முந்திலாம் ஸ்பின் போட்டுட்டே இருப்பாரு. அஸ்வினுக்கோ ஜடேஜாக்கோ ஒரு ஓவர் இருக்கும் டர்னிங் ட்ராக்ல, அவர் பண்ணுவார் பார்த்தீங்களா? அந்த 17th ஓவரோ 19th ஓவரில் டபால்னு ஒரு 30 ரன்ஸ் இருக்கு, 18 பால்ஸ் வச்சுக்கோ, நேராக ஃபாஸ்ட் பாலர் போட்டு வச்சுருவாரு. என்னன்னா ஃபாஸ்ட் பாலர் போட்டானாக்க 10 தான் கொடுப்பாங்க, 12 கொடுப்பாங்க, 18 போகாது. ப்ரொவைடட் நீ அவர் சொல்லுவார் லைன் பால் போட சொல்லுவார். அந்த மாதிரி தே ஷுட் ஹவ் போல்ட் தட் ஒன். தே மேட் அ பிக் மிஸ்டேக் ஆக்சுவலி அண்ட் தே தாட் தட் இட்ஸ் வெரி ஈஸி. யூ கான்ட். தட்ஸ் வாட் லாட் ஆஃப் கேப்டன்ஸ் வில் சே, டோன்ட் டேக் எனி பேட்ஸ்மேன் ஃபார் அ சான்ஸ். Because modern day cricket is such that ஒரு ஹிட்ல. பட் அட் த சேம் டைம் ரச்சின் ரவீந்திரா நேற்று போடுறாரு, 4 ஓவர் 19 ரன் 3 விக்கெட் கொடுக்குறாரு. அவரு டெத்தில் ஒரு ஓவர் போடுறாரு, ஒரு குரூஷியல் விக்கெட் எடுக்கிறாரு. பட் நம்ம எல்லாம் அங்க அப்லோட் பண்றோமே அங்கிள். சோ இட்ஸ் டபுள் ரிஸ்க் டபுள் ரிவார்ட் மாதிரி சினாரியோ தானே? No. That why I am telling, he bowled to 2 right-handers with the longer outfield on the offside. See, dimensions நீ பார்க்கணும். நீ ஆஃப் ஸ்பின்னர் போடுற வச்சுக்க, டைமென்ஷன்ஸ் ஹஸ் நோ ரிலவன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஜாக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிடுவார் ஆஃப் ஸ்பின்னர், எக்ஸ்ட்ரா அடிப்பான் ஆஃப் ஸ்பின்னர், முட்டிக்கு அடிப்பான் ஆஃப் ஸ்பின். ஆஃப் ஸ்பின் இல்லைனா யூ ஷுட் நாட் கிவ் ஏர். இப்போ ஏர் போட்டதுனால தான் அடிச்சார் அவரு. இந்த ஸ்ட்ரெயிட் அடிச்சார் 4 பார்த்தீங்களா நீங்க? அவர் வந்து என்ன பண்ணாரு, லெக் சைடில் வந்தது, ஜஸ்ட் கண்ட்ரோல் இட், ஸ்ட்ரெயிட்ல அடிச்சார் அதை. ஏன்னா இந்த ஸ்பின்ல என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்போ தான் நீ அப்படியே அடிச்சு ஸ்பின்னோட மிடானுக்கு போகும். மிடான் போனால் ஒரு ரன் தான். He uncontrolled that shot. You just see this full toss. He took it as a full toss and hit it like that. Straight umpire நேரா பாருங்க நீங்க. See, batsmen they will calculate. You don't understand this. அவர் போய் சொல்லிட்டு தெரியுமா, இந்த ரிவர்ஸ் படிச்சா தெரியுமா இவரு அகமது என்ன சொன்னார் தெரியுங்களா? Don't take 11 for the last this thing. Take a chance. So what he did, எல்லா ஃபீல்டு வச்சிருந்தாங்க, எங்க ஃபீல்டு இல்ல, அங்கதான் ஃபீல்டு இல்ல, ரிவர்ஸ் படிச்சாரு. பட்டுனா பரவாயில்ல, இல்ல ஐ கனெக்டட், இட் வென்ட் ஃபார் 4. ஸோ பீப்புள் பேசிக்கலி தே பிளே calculated risk and calculated shots. அதை வந்து நீங்க வந்து பார்க்கணும் பேசிக்கா. அதான் நான் சொன்னேன், these 2 things England and New Zealand will do very well and execute. Not that all the teams will know, but they execute it well. This is what the difference. ஓகே ஷாம் ப்ரோ, அப்படியே இங்கிலாந்து பத்தி பேசிருங்க. ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு ஹீரோஸ் ஆர் வின்னிங் இட். செமிஃபைனல்ஸ் போறப்போ how will they perform versus a very good team who is coming from other group? So how is the squad balance, எப்படி இருக்கு? Will they outperform the opponent in semis? Are they all good to go or there are some loopholes? சொல்லிருங்க இங்கிலாந்து பத்தி. இங்கிலாந்து வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த 2021 2022 அந்த சாம்பியன் சைடாங்கெல்லாம் கண்டிப்பா கிடையாது. பட்லரோட ஃபார்ம் வந்து மிகப்பெரிய கொஸ்டின். சால்ட்டு அப்பப்போ இருக்கு, அப்பப்போ போறாரு. நம்ம உப்பு தேவைக்கேற்ப அளவு நம்ம சாப்பாடுல சொல்ற மாதிரி சில மேட்சத்துல அவரோட இம்பாக்ட் இருக்குல்ல.
ப்ரூக்கு அடிக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் கான்ஸ்டன்டா ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. பேண்டன் நேத்து சப்போர்ட்டிங் ரோல பண்ணாரு, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல கிடையாது. அவங்க அந்த இங்கிலாந்துல அந்த இன்ஜின் ஓடுறது என்னன்னா, ஒரு 4 பிளேயர் ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. கீழே அடில் ரஷீத், அவரும் வந்து ஸ்லோவஸ்ட் பேஸ்ல வந்து போடுற ஸ்பின்னர் யாருன்னா அவரு தான். கிட்டத்தட்ட 50-60 பால போட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது ஆர்த்தி போடுறது கேள்விப்பட, அவர் ஆர்த்தி அது இன்னும் ஆறி போய் அந்த மாதிரி பால போட்டுக்கிறாரு. ஸ்பின் ட்ராக் எல்லாம் கொடுத்தா மனுஷன் பூந்து விளையாடிட்டாரு. அடில் ரஷீத் ஸ்பின்னு. தென் அதுக்கு அடுத்து சாம் கரன், அந்த 3 பால் அந்த ஒரு கான்செப்ட போட்டு கடைசியில மேட்சை புல் பேக் பண்ணது சாம் கரன் அடிக்கிறாரு. தென் ஸ்டார் ஆஃப் திஸ் வேர்ல்டு கப் இஸ் வில் ஜாக்ஸ். இங்கிலாந்துக்கு வந்து எப்படி 2011 வேர்ல்டு கப்ல ஒரு யுவராஜ் சிங் நம்ம வந்து இந்தியாவுக்கு பண்ணாரோ, அதே மாதிரி ரோல இங்கிலாந்துக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கிறாரு வில் ஜாக்ஸ். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2020 சாம் கரன் இதே ரோல் தான் பண்ணாரு. சாம் கரன் இங்கிலாந்து இதே ரோல் தான் அவர் மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினாரு. இந்த 3 ரோலை வச்சுட்டு அதை கரெக்டா கொஞ்சம் தேவைக்கிற அளவு ப்ரூக் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எனி பேட்ஸ்மேன் இப்ப யாராச்சும் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்லர் ஃபார்ம் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணோம், பென் டக்கெட்னு ஒருத்தர் சூப்பரான ஒரு ஆள் வந்து உள்ள உட்காந்துக்கிறாப்ல. செமையான அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன், ரைட் ஃப்ரம் பால் கூட அடிச்சு தூக்கலாம். பென் டக்கெட் உள்ள சான்ஸ் கொடுத்துக்கலாம், பட் ஸ்டில் வார்மிங் த பெஞ்ச். ஏன் காத்திருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்து பெத்தல் கிட்ட வந்து பெத்தலோட ஜாஸ் பட்லர். உங்களுக்கு வந்து கீப்பர் வேணும்ல, பென் டக்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கீப்பரு. இப்போ ஒரு கீப்பர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறாரு. தொடர்ச்சியா வந்து அவருடைய கிரேட்டஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் டேகுக்காகவே இத்தனை மேட்ச் ஆட வச்சுக்கிறாங்க. பட்லர் கிட்ட ஒருத்தி இன்னிங்ஸ் இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ பட்லர் இஸ் லாங் டியூ. அந்த ஒரு இவ்வளவு தூரம் லாங் ரோப், MS தோனி ஸ்டைல சொல்லணும்னா, உன்னை நம்பி இவ்வளவு தூரம் நான் லாங் ரோப் கொடுக்குறேன், இதுக்காச்சும் எனக்கு பண்ணுன்னு ஒரு லாங் டியூ வந்து கொடுக்குறாங்க. அந்த நிமிஷம் செமிஃபைனலா அவர்கிட்ட இருந்து வரலாம். பட் நான் என்ன யோசிப்பேன்னா, அட்லீஸ்ட் ஓகே, நீ உனது ஒரு சின்ன டீம் கூட அடிக்க முடியல, யூ ஸ்ட்ரகிள் டு ஹிட் அகேன்ஸ்ட் நேபாள், உங்களுக்கு வந்து இட்டாலி, இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க. பெட்டர் நான் பென்டக்கெட் சான்ஸ் கொடுத்து ஒரு பாஸ் கொடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும் போது நல்லா இருக்கும். இல்ல பட்லர் என்ன பண்ணி இங்கிலாந்து கொண்டாடி அப்படி ஆடுறதுக்கு என்ன பண்ணாங்க, வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் விட்டுட்டு பட்லர் 4th ரவுண்ட் ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு காம்பினேஷனை மாத்திட்டு மேல கொண்டு போய் கீழே இறக்கி வந்து ஏதோ பண்ணி வந்து இந்த பேஸ் பால் வந்து அந்த மேஜிக் மாதிரி பண்ணி பட்லர் ஃபார்ம் இல்லாம இருக்கிறாரு. ஸோ அந்த அந்த ஒரு அவரோட எக்ஸ்பர்டீஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கம் டு வாங்கடே, இட்ஸ் லைக் பாட்டா விக்கெட் தான் தர போறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணாங்களோ, இந்த ஜிம்பாப்வே அடிச்சு போனாங்களோ, அந்த மாதிரி பாட்டா விக்கெட் தான் கொடுக்க போறாங்க. பட்லருக்கு ஃபேவரட் கிரவுண்டு. அண்ட் இட்ஸ் ஆன உங்களுக்கு வந்து இப்போ லைட்டாக சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சம்மர் ஆரம்பிச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் டைம்ல வாங்கடையில சேசிங் பிகம்ஸ் ஈஸி, த பால் கெட்ஸ் டு யுவர் பேட் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து செமிஃபைனல் அவங்க வந்து தே லவ் டு ஃபேஸ் வெஸ்ட் இண்டீஸை ஃபேஸ் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆல்ரெடி அவங்க டேக்கிள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பின்ன வந்து முன்னாடி வந்து அந்த ட்ரை பிச்சில் ஃபேஸ் பண்ண முடியல. பட் இப்போ ஒரு பாட்டா விக்கெட் கொடுத்தாலோ, இல்லை இப்போ இந்த சம்மர் ஆன்செட்ல டியூ கண்டிஷனை ஃபேஸ் பண்ணாலும் தே மைட் போஸ் அ த்ரெட். பட் ஆல் கோஸ் வெல். இஃப் இந்தியா கம்ஸ் தேர்னா கண்டிப்பா ஒரு ரன் ஃபீஸ்ட் எதிர்பார்க்கலாம் கார்த்தி. ஐ திங்க் இங்கிலாந்து வந்து அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இங்கிலாந்து செலக்டரா இருந்தா ரைட்டாவே வந்து பென்டக்கெட்டை மேலே கொண்டு வந்து பட்லர் உட்கார வைப்பேன். தென் ரேன் எவன்ஸ் பதிலாக ஜேமி வாட்னர்ஸ் பாசிபிள் ஸ்விட்ச். ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் டெப்த் எங்க வரைக்கும் இருக்கு, உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க ஆடில் ரஷீது கூட ஒரு பேட் பண்ணுவாரு. இப்போ ஆடில் ரஷீத் வேணாம், நீங்க ரேஹான் கூட நீங்க வச்சீங்கன்னா 11 பேரும் பேட்டரு, 11 பேரும் கேன் ஹிட் த பால் வெல், 11 பேரும் கேன் பிளே த லாங் பால், எல்லாமே ஆடுவாங்க. ஸோ they possess the threat, they have that X factor. and வில் ஜாக்ஸ் அவரோட அந்த ஸ்பின்னு மிகப்பெரிய அளவில் யூஸ் ஆகுது. அது அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். லியாம் டாசன் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்றாங்க, இவர் வேற லெவலா போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்கிறாரு. I'm guessing that they're peaking at the right moment. ஒவ்வொரு மேட்ச்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொன்னீங்க, பட் கான்ஸ்டன்டா இந்த ஒரு 4 பேரை வச்சுதான் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. அந்த வண்டி இன்னும் 2 மேட்ச் தாக்கு பிடிச்சுமா பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள்ல. Dawson's contribution also we have to say, because he has bowled really well whenever is required. Yeah, so exactly. அதான் முதல்ல சொல்லியிருந்தேன். முதல்ல குரூப் ஏ பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லிட்டு இருந்தேன் நான். Okay, so but I still feel Butler is Butler any day. So I think he will. Wankhede he has a good track record. They will not drop him. Yeah. They shouldn't drop him. But good to hear different perspective. So okay, அப்படியே வந்து all to play for tomorrow. மத்ததெல்லாம் பேசியாச்சு. A very big game loading in Kolkata, Ganguly's fort. India vs West Indies. Initial thoughts சொல்லிருங்க. A great game ahead. The loser goes out of the tournament. The winner goes to the semis. A very 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 exciting clash uncle. நாளைக்கு people are very much ரொம்ப ஆவலா காத்துறாங்க. Semis and they play England in Wankhede. That's also there.
Okay, so சொல்லிடுங்க, what are you expecting? Who is likely to win? West Indies are good, uncle. They are not as bad as what they Yeah, were before. I mean, in the last few years, they are really performing well. Moti I நல்லா போடுறாரு. I ha- I have my fears facing the West Indies. To be frank with you, by my mind says West Indies will win. By my heart says India will win. This is what I can say. But India equally man to man very good. Very good team. But perform பண்ணணும் மெயினாக அதுதான். Bowling slight concern, but I think they will play Kuldeep Yadav. You just see. They will play Kuldeep Yadav. They will குல்தீப் go யாதவ் with போட்டா ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பால் LBW எழுதி வச்சுக்கோங்க. இல்ல தே வில் பிளே பிகாஸ் கல்கட்டா விக்கெட்டு ஒரு மாதிரி என்ன உனக்க ஒரு மாதிரி அது அது ஒரு ஸ்கிட் ஆகி உருளும் ஒரு மாதிரி. ஸோ அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அதனால மோஸ்ட்லி குல்தீப் வில் பிளே. இன் ஹூஸ் பிளேஸ் என்றால் ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஷ்தீப் மைட் சிட் அவுட். யூ ஜஸ்ட் சி. They will bowl with Hardik Pandya, Bumrah, Shivam Dube, and then on the four spinners they will play in Calcutta because that's the best way to tackle West Indies. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆட வச்சாதான் அவங்க தப்பா ரீட் பண்ணி தப்பா ஆடுவாங்க. சொல்லுங்க ஷாம்ரோ, உங்க தாட்ஸ். சரி, ரெண்டு டீமுமே வந்து கல்கட்டால வந்து T20 தோத்ததே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸும் சரி, இந்தியாவும் சரி, கல்கட்டால T20 தோத்ததே கிடையாது. அண்ட் தே போத் ஆர் லைக் வந்து இப்போ ஒரு டீம் ஒரு மேசிவ் வின்ல இருந்து வராங்க, ஒரு டீம் ஒரு மேசிவ் டிஃபீட்ல இருந்து வராங்க. மேன் டு மேன் கம்பேரிசன் பண்ணும்போது பவர் ஹிட்டர்ஸ் ரெண்டு டீமே தாறுமாறா இருக்காங்க. அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் தான் பேர் வரும். உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸோ இந்தியாவோ தான் பேர் கீழே வரும். எனி டைம் தே கேன் கோ ஃபார் ஹிட்டிங். இது எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் the trump card, the threat factor is going to be the 4 overs of Bumrah or 4 overs of Varun Chakravarti. அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல அந்த ஒரு த்ரெட் ஃபேக்டர் பவுலர் இருக்கா? எனக்கு வந்து நாளைக்கு கோயிங் பை தி கட் ஃபீலிங் தட் அகில் ஹுசைன் உட்கார வச்சுட்டு மறுபடியும் ராஸ்டன் சேஸ் எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பண்ணாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து ராஸ்டன் சேஸை வந்து உள்ள கொண்டு வரீங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ராயன் ரிக்கல்டன், குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர் ஒரு ஆப்ஷன் கொண்டு வர மாதிரி மறுபடியும் ராஸ்டன் சேஸ் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷான் இப்படின்னு சொல்லிட்டு சிவம் டூபே எல்லாரும் வச்சுட்டு வந்திருக்கீங்க. ராஸ்டன் சேஸ் கொண்டு வந்தாங்கன்னா தட் மைட் பேக் ஃபயர். எப்படி அவங்களுக்கு அகமதாபாத்ல பேக் ஃபயர் பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு dropping Ford, Matthew Ford. Yeah, they'll drop Matthew Ford. They'll play 3 spinners. You just see. நமக்கு தான் ப்ராப்ளம். கொண்டு வராங்க. மோட்டி மோட்டி குடகேஷ் மோட்டி சூப்பரா போடுறாரு. குடகேஷ் மோட்டி சூப்பரா வந்து ஃபிளைட் பண்ணி எல்லாம் கிளீனா பண்றாரு. பட் does he possess the same threat which a Varun Chakravarti or a Jasprit Bumrah possess அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் மை ஒப்பீனியன் எனக்கு அது கிடையாது. இப்போ பிரையன் பெனட் இங்க சேப்பாக்கல சூப்பரா ஆடினாரு. he played an innings of ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரு அசோசியேட் நேஷன் ஒரு அப்கமிங் நேஷன் எப்படி டேக்கல் சூப்பரா ஆடினாரு. பட் he didn't score much against Jasprit Bumrah because that is Bumrah. உங்களுக்கு வந்து பெருசா பும்ரா வந்து டேக் டவுன் போடணும்னு அடிக்கவே இல்லை. ஸோ அந்த 4 overs ஆஃப் பும்ரா ஹேஸ் த சீட் கோட். என்ன அடிச்சாலும் போனாலும் உங்களுக்கு வந்து ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு, ரோமன் பால் எல்லாரும் காலுக்குள்ள வந்து நீங்க வந்து விக்கெட் அடிக்கிற ஆளதான் இருக்கலாம். பட் ஜஸ்பிரீத் பும்ராவோட யாக்கர் எந்த அளவுனா ட்ரேரஸ் அவரோட பீக்ல இருந்த போதே காலி பண்ணுது. இதே ட்ரேரஸ் உள்ள வரும்போது பீக் பண்ணது காலி பண்ணுது. அண்ட் தீஸ் கைஸ் ஆர் மீட்டிங் ஆஃப்டர் தட். அந்த 2016 அங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல மீட் பண்றாங்க. ஸோ போத் ஜஸ்டின் மூரா வில் ரிமெம்பர் த மேட்ச். ஸோ அதை வந்து இங்க வந்து மாத்த பார்ப்பாரு. ஐ வுட் ஹேவ் தட் அட்வான்டேஜ் கிவன் டு இந்தியா பிகாஸ் தே கமிங் ஆஃப்டர் அ வின். அபிஷேக் சர்மா பேட்ல பட்டு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அந்த பக்கம் பிராண்டன் கிங்கும் ஷாய் ஹோப்பும் இன்னுமே தேடிட்டு இருக்காங்க ஃபார்ம். உங்களுக்கு 1 டவுனுக்கு அப்புறம் தான் ஹெட்மயர், ரூதர்ஃபோர்டு எல்லாமே அடிக்கிறேன் தவிர ஓப்பனிங் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. இந்தியாவுக்கு அந்த ஓப்பனிங் ஹாஸ் பீன் சார்ட்டட் அவுட் டெம்பரரிலி. ஸோ இப்படி அட்வான்டேஜ் பார்க்கும்போது இந்தியா பக்கம் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. லெட்ஸ் மே த பெஸ்ட் டீம் வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஆமா, நாளைக்கு வந்து லேசத்தின் டிஃபரன்ஸ் தான் டெக்னிக்கலா பார்த்தாக்க. ஆன் பேப்பர், ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ போத் த டீம்ஸ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது தவிர. ஸோ வி cannot easily call, before the toss is being made, we can't say this team is having, we can't say actually. I feel Shimron Hetmyer will be very impactful tomorrow. நாளைக்கு மேட்ச் வந்து if he plays well,
there is a good chance of West Indies going through. If he fails, I think West Indies இல்ல are அந்த in the லா back ஆஃப் of the ஆவரேஜ் block. இல்ல அது அந்த லா அது ஆஃப் ஆவரேஜ் போன மேட்ச் இல்ல முடிஞ்சிருச்சு. இல்ல அது மாரலி தான். அது வந்து ஸ்கோர் வச்சு போறல. வெஸ்ட் இண்டீஸ் ஹஸ் காட் a ஃபயர் பவர் அப் டு நம்பர் 8 நம்பர் 9. ஸோ டோன்ட் ரூல் தெம் அவுட் பிகாஸ் எல்லாமே அவங்க வந்து they got back this calypso style of playing, and also they have got the team to play that one, not this brand of cricket which they like. So that's the reason why I'm telling, not because of anything else. ஓகே, ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் வந்தா நானும் ஸ்ரீதர் சாரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ல இருக்கும். கார்த்தி ப்ரோ நமக்கு கொஞ்சம் கீழே இருக்காரு. ஓகே, லெட்ஸ் சி. இன்னும் டோர்னமெண்ட் முடியல. அப்படியே நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருவோம். நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சொல்றேன். ஸ்ரீதர் சார் சொல்லுங்க. ஸ்ரீதர் சார். No, I am not telling because I can't. I've told you very இல்ல clear. சார், கேம் விளையாடிட்டு இருக்கோம், அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Game விளையாடுறதுக்கு இல்ல, but so I'll go for India, of course. Okay. But ஷாம் ப்ரோ the thing is, ப்ரெடிக்ஷன். இந்தியா. ஓகே, கார்த்தி ப்ரோ இந்தியா தான் சொல்லியிருக்காரு. லெட்ஸ் சி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. சொல்லுங்க, வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அப்படியே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் தாட்ஸ் இல்ல. தாட்ஸ் தான் இதை சொல்லிட்டேன் நான். they will play Kuldeep, that much I know. That's for sure. What if South Africa lose to Zimbabwe? Yeah, we have another clash la madhyana. Yeah, we are not speaking about What if South Africa lose to South Africa is one. See, law of averages எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்காது. law of averages எங்கேயோ உதவாங்கும். ஷிம்ரான் ஹெட்மயர் law of averages காலி. நம்ம கூட சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்ச் முடிஞ்சது. ஷைப் ஷாதா ஃபர்சானோட law of averages நம்ம கூட மேட்ச்ல வந்து முடிஞ்சது. ஸோ ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி ரன் வில் கெட் ஓவர் அட் சம் பாயிண்ட் ஆஃப் தி அதர். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஒன் கேம் டியூ. அந்த லா ஆஃப் அவரேஜஸ் எப்பவுமே அவங்க ஐசிஎம்ல ஒரு மேட்ச் மேசிவ் சோக் ஒன்று இருக்கும். அந்த சோக் நாளைக்கு ஜிம்பாப்வே கூட இருந்தா, if South Africa loses tomorrow, the winner of India versus West Indies, they can go up. So ஆர்டர் அப்படியே மாற வாய்ப்பு கூட இருக்கு. Okay, so we have spoken enough. நாளைக்கு நைட் வீடியோல பாப்போம். Until then, bye from Smithian, Sham bro and Sridhar sir. Thank you. நன்றி. Thank you.